மேனேஜர் நில்லுப்பா. என்ன என்ன விஷயங்க? கேஷியர் எங்க காணோம். இப்போ அந்த வேலையை நான் தாங்க பாக்குறேன். உங்க வெண்ணிலா மேடம் எங்க புடவை கடைக்கு வந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு புடவையை எடுத்துக்கிட்டு பிடிக்கலன்னு சொல்லி 18 புடவையை கொளுத்திட்டு போயிட்டாங்க. இந்த 18,000 ரூபாய் பில் ஆச்சு. எங்க முதலாளி வாங்கி வர சொன்னாரு. எங்க கடைக்கு வந்தாங்க. ஐஸ் போட்டு கூல் ட்ரிங்க்ஸ் கேட்டாங்க. ஊட்டியே ஐஸ் மாதிரி இருக்க, எதுக்குமா ஐஸ் போட்டு கூல் ட்ரிங்க்ஸ் கேக்குறீங்கன்னு கேட்டேன். நியாயம் தான். அதுக்கு கடையவே உடைச்சிட்டாங்க. இந்தாங்க 40,000 பில்லு. ஓஹோ, இதோ பாருங்க சாமிங்களா, நான் வந்து சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இது ஃபேக்டரி. இதுக்கெல்லாம் நான் இங்க பட்டுவாடா பண்ண முடியாது. யாரும் உடைச்சாங்க, யாரும் கொளுத்துனாங்க, அவங்க கிட்டயே போய் திரும்ப வாங்கிக்கணும். இந்தாங்க, இது உங்களுக்கு தானே. ஒரு 10 பைசா கொடுக்க முடியாது. யோ, இதான் முடிவா? ஆமா சாமி. டேய் வாங்கடா, பேச வேண்டிய இடத்துல போய் பேசிக்கலாம். எல்லாரும் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. என்னது, யாரையுமே காணோம். ஹலோ, சாமிங்களா, டிவி பாக்குறீங்க, சந்தோஷம், அதெல்லாம் சரி. ஆனா போன் அடிக்கிறது யாராவது எடுக்கலாமே. நீயே போய் அடியா. கரெக்ட். என் போன் அடிச்சா அது நான் தான் எடுக்கணும். ஐயா கொஞ்சம் நகர்ந்து இருக்கலாம். வேணாம் வேணாம், நானே இடிக்காம போயா. சாரி சாரி இடியட். அதுவும் சரி. ஹலோ, யாரு சாமி பேசுறது? எது கஞ்சா கன்சாமியா? யாரு சீஃப் ஆபீசர் பெருமாளுங்களா? கொஞ்சம் இருங்க, அவர் கொஞ்சம் தேடி கண்டு. மிஸ்டர் பெருமாள், என்ன உங்களுக்கு யாரோ கஞ்சா கந்தசாமியா? இன்னைக்கு சரக்கு இருக்கு, நாளைக்கு பேச சொல்லு. ஓ சாமி, இன்னைக்கு சரக்கு இருக்குதுங்களா? உங்களை நாளைக்கு கூப்பிட சொல்றாருங்க. என்னது? ஐயோ, நமக்கு அதெல்லாம் வேண்டாங்க. வேண்டாம் வேண்டாம், வேற யாராவது கூப்பிடுங்களா? சரிங்க, வச்சிருங்க வச்சிருங்க. என்ன ஐஸ் போட்டு ஒரு ஜூஸ் கொண்டு வா. தொண்டை வறண்டு போச்சு, ரொம்ப மயக்கமா இருக்குது. டிவி பார்த்தா அப்படிதான் ஆகும். நான் சொல்றேன் சாமிகளா, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்க கூடாது. மாசம் 1 ஆச்சுன்னா கரெக்டா சம்பளம் வாங்கிறோம். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஆனா வாங்குற சம்பளத்துக்கு ஒரு 10 நிமிஷம், டெய்லி ஒரு 10 நிமிஷம் முதலாளிக்கு விசுவாசமா வேலை செய்யணும்னு உங்களுக்கு எல்லாம் தோணலையா? நீ இப்படி சொல்ற, ஆனா முதலாளி அம்மா மாசம் 1ஆம் தேதியானா உங்களுக்கு எல்லாம் கரெக்டா சம்பளம் வேணுமா? அப்படின்னா நீங்க யாருமே இனிமே வேலையே செய்யக்கூடாது. வேலை செஞ்சா சம்பளமும் கிடையாது, வேலையும் கிடையாது. வேலை செய்யலன்னா போனஸும் உண்டு. கரெக்ட். இனிமே இது உங்க ஆபீஸ் இல்ல, கார்டன். இங்க நீங்க ஆடலாம், பாடலாம், விளையாடலாம். Be as you like and enjoy yourself. மேடம் சொன்னது மாதிரி வேலை செய்யாம ஓபி அடிக்க பழகிக்க. லஞ்ச் முடிஞ்சது மறுபடியும் கிரிக்கெட் பார்க்க வருவோம். என்ன என்னத்த சொல்ல, எங்க எல்லாம் ஒண்ணுமே காணுமே. தண்ணி அந்த கழுவி குடிச்சுட்டா எங்க பெல்லு? ஏதாவது இருக்க. எதுக்கு பேல் அடிச்சா? தண்ணி தாகம். என்னது? தண்ணி தாகம் எடுக்குது கொஞ்சம். தண்ணி தாகம் எடுத்தா பெல் அடிப்பியா? எனக்கு தண்ணி தாகம் எடுத்தா உன்னை பெல் அடிச்சு கூப்பிடுறா? இல்ல, நான் என்ன வீட்டு வேலைக்காரனா? ஐயோ, யூனியன் ரூல்ஸ் தெரியுமா உனக்கு? தெரியாதுங்க, நான் புதுசு. அடுத்த தடவை தண்ணி தாகம் எடுத்தா நேரா வெளில போ. ரைட் சைடுல கேன் இருக்குது, எடுத்து குடிச்சிட்டு வந்து உட்காரு. சரிங்க. இன்னொரு தடவை பெல்ல தரத்துக்கு முன்னாடி உன் பல்ல தொட்டு பாத்துக்க. அது காலையிலேயே தேய்ச்சிட்டேனுங்க. தேய்க்கிறதுக்கு பல்லு இருக்காதுன்னு சொல்றேன். சரிங்க. எதுக்குடா உனக்கு தண்ணி? ஐயோ பெல், அது கை தவறி பட்டுருச்சுங்க. பெல் இருந்தா தானே கைப்படும். டெலிபோன் பெல் நான் அடிக்கல, அதுவும் அடிக்குது. நான் பாத்துக்கிறேன். ஹலோ பல்லு பெல், யாரு பேசுறது? ரிவால்வர் ரீட்டா. என்னம்மா, நான் வேஸ்ட் பண்ண பொருளுக்கு நீ 10 பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னியாமே, என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? உங்க அப்பா வீட்டுதுங்க. பாவம் ஏதோ அப்பாவியாச்சுன்னு ஒரு வாரத்துக்கு விட்டு வச்சா உன் புத்தியை காட்டுறியா? எனக்கு அது கிடையாது. இன்னைக்கு ராத்திரி 10 மணி வரைக்கும் டைம் தரேன். உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஊட்டிய விட்டு போயிடணும். நம்ம குன்னூர் எஸ்டேட்டுக்கு போயிட்டுங்களா? வேலையை விட்டுட்டு போயிடணும். இல்லன்னா உன் மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன். ஆசிட் ஊத்திடுவீங்களா? மேடம் 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 மேடம், அது நீங்க சும்மா தானே சொன்னீங்க. அது ரொம்ப எரியுங்க. அதுக்கு வெண்ணிலா சொன்னா செய்வா. Be careful. Night 10 PM. நைட்டு 10 PM? இப்போ என்ன டைம்? நான் ஏன் 10 மணி வரை எங்க இருக்கேன்? நான் இங்க இப்ப இருந்தா தப்பிச்சு ஐயோ இருந்து குதி கூட முடியாது. ரொம்ப வேரத்துல இருக்க, பல்லு முகரையெல்லாம் எரி போயிடும். மடையா இங்க வரதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கணும். இதுல சத்தியம் வேற. நீங்களா என்ன வந்து இங்கிருந்து துரத்துற வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன்னு ரொம்ப முக்கியம். அறிவு கட்டவன மடையா. இப்ப நல்லா மாட்டிக்கிட்டே உன் மூஞ்சில ஆசிட் ஊத்துனா என்ன ஆகுது? இருக்கிறது ஒரே ஒரு மூஞ்சி, இருக்கிறது ஒரே ஒரு தாடி, ரெண்டு பத்திச்சுன்னா வீட்டுக்கு அடையாளம் கூட தெரியாது. ஐயோ ஐடியா வர மாட்டேங்குதா, என்ன பண்றது? ஐடியா வர வரைக்கும் கரெக்ட். இந்த மேஜிக் அடியில் உட்காந்துக்கலாம்.
யார் கேட்டாலும் நான் இந்த மேஜிக் கட்டில இல்லன்னு சொல்லுங்க. நேத்து நைட் 10 PM சொன்னா மார்னிங் 10 PM சென்னை மாதிரி கால் பண்ணியாவே தமிழா. ஏய் தமிழா, எங்க போனோம்? போயிட்டனா? ஆபீஸ்க்கு போயிட்டனா? வீட்டை காலி பண்ணுன்னு சொன்னா ஆபீஸ்க்கு போயிட்டியானே? சரி, நானே காலி பண்றேன். துண்டு இது யாரு? சாமி ஒட்டி கேட்ட இதானா? இல்ல நான் இல்லங்க, நான் மனுஷன். எஸ் கம் இன். யார் மேன் நீ? நான் தான் மணி கண்டன். என்னையா இது கோலம்? இது கோலம் இல்லங்க, அடக்கோலம். நீங்க நேற்று சுட்டிங்க இல்லையா என் மூச்சில ஆயிரம் ஊத்திரு வைக்கட்டு. ரொம்ப பயந்து போயிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல. மண்டைய போட்டு யோசிச்ச ஒரு ஐடியாவுமே வரல. அதான் இந்த பானையை எடுத்து கவுத்துக்கிட்டேன். ஊத்துறதா இப்படியே ஊத்திருக்க. உன் மேல ஆசிட் ஊத்துனா உங்களுக்கு கேவலமா? இல்ல, ஆசிட்கே கேவலம். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற. ஊத்திருக்கோம். வேணாம், இந்த அளவுக்கு பயம் இருந்தா போதும். இனிமே நான் உடைச்ச ஐட்டத்துக்கு பணம் இல்ல அது இல்லன்னு நீ சொன்ன சொட்டியோட தலைய வெட்டிடுவேன். ஜட்டியோட தலையை வெட்டிடுவீங்களா? என்னது பானை கவுத்துருக்காங்க, காது சரியா கேட்க மாட்டேங்குது. ஓகேங்க. நான்சென்ஸ். ஆமாங்க, சரிங்க. போயிட்டீங்களாங்க? எப்பா போயிட்டாங்க. ஐயோம்மா, ஐயோ ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, சட்டி மாட்டிக்கிச்சு. கால் தனியா வந்தாலும் பரவாயில்ல, பானை வந்துடணும். பேண்ட் வந்துட போது. கீழே மேல கீழே மேல கீழே மேல. எனக்கு ஒரு பிரமாதமான யோசனை. என்ன, இங்க ஒரு ஓட்டை போடுங்க, இன்னொரு ஓட்டை இங்க போடுங்க. மூச்சு விடுறதுக்கு ஒரு ஓட்டை இங்க ஓட்ட போட்டீங்கன்னா சாப்பிட்டுக்கிறேன். அப்படியே பெர்மனன்ட் ஹெல்மெட் மாதிரியே இருக்கட்டும். எனக்கு ஒரே ஒரு பைக் வாங்கி கொடுங்க, அது ஓட்டிக்கிட்டா மெட்ராஸ் போய் சேர்த்துறேன். என்ன சொல்றீங்க சார்? ஒரு ஐடியா. என்ன? தீபாவளி ஞாபகம் இருக்கா? பொங்கலுக்கு முன்ன வருமே அதானே? அதேதான் சார். அதுக்கு என்ன என்ன இப்பவே வேணுமா? சும்மாரியா? ஐயோ, பட்டாசா? பட்டாசா? நீ ஏற்பாடு பண்ணு. சீக்கிரம் கொண்டாயா. ஓகே, இப்படி பயப்படுறாங்க? தேங்க்யூ வெரி மச். யோ, இங்க வாயா. அம்மா, என்னையா நடக்குது? பூஜை நடக்குதுமா. பூஜையா? என்ன பூஜை? ஐயப்ப பூஜை. கொஞ்ச நேரத்துல பஜனையா நடக்க போகுது, பாட்டெல்லாம் பாட போறாங்க. ஓ, கடவுளே இல்லன்னு சொல்ற, என் வீட்லயே பூஜையா? உங்க ஐயப்பன் பவரை புரிஞ்சுக்காம பூஜையில நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஐ அம் சாரி. பரவாயில்ல. உங்க ஐயப்பனோட பவர்ல ஒரு விஷயம் எனக்கு கிளாரிஃபை. என்ன? எவ்வளவு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்தாலும் இன்னும் மேனுவல் ரிதம்ஸ்க்கு தான் பவர் ஜாஸ்தி. சாரி ஃபார் ஸ்பிளிட்டிங் தி சீன்ஸ். பூஜையில கலந்துட்டு இருக்கீங்க, போய் சாப்பிட்டு போங்க. எங்க இல்லையா? உள்ள இருக்கு. பூஜையில புளியோதரை சாப்பிட்டா புண்ணியம் சொல்லுவாங்க. கம் 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 கம். குட் மார்னிங் மேடம். விரிச்சு பாரு. ஹெலிகாப்டர்ல போற அளவுக்கு உனக்கு வசதி இருக்குதுன்னு தெரியுங்க. முடியாது மங்கா தாடுறீங்க கிட்ட வந்து மாங்கன்னு போஸ் கொடுக்குறியாக்கா. நீ தான் ரெஸ்டார்டுக்கு முதலாளி மாதிரி தெரியுங்க எங்களுக்கு. கண்ணடிச்சு ஆசையெல்லாம் காட்டாத மணி. ஏய், நம்மால ஏதோ காரியம் ஆகணும்டா. அதான் என்ன ஓனா எழுந்து வாங்க சொல்றேன். பொம்பளையே கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஆம்பளைங்க நாம எதுக்கு சும்மா உட்காந்துருக்கோம்? வாங்க போய் கேட்கலாம். வாங்கப்பா, என்னதான் சொல்றாங்க கேட்டுருவோமே. என்ன வேணா மணி? முதல்ல என்ன பத்தி ஒரு கேள்வி. நான் அழகா இருக்கேனா? திருப்பதி லட்டு, கடம்பூர் போலி, சாத்தூர் வெள்ளரிக்கா, திருநெல்வேலி அல்வா. சூப்பர் குட். மொத்தத்துல காதலன் படத்துல வர்ற ஹீரோனி மாதிரி இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு கிஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். டோன்ட் கிரை. நோ ரியலி. ரியலி? யா. எல்லாருக்கும் ஆளுக்கு ஒண்ணு. ஆளுக்கு ஒண்ணு. நிஜமா ராசா? பொய் சொன்னா உங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? கரெக்ட். நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும்? அதோ செடிங்களை எல்லாம் கணக்கு எடுத்துட்டு இருக்கானே ஒரு சாமியாரு,
4023. அவனுக்கு கராத்தே தெரியுமா, கங்ஃபூ தெரியுமா, சிலம்பு தெரியுமா, பெரிய பிஸ்தாவா. அவனை யாராலும் அசைக்க முடியாதுன்னு சவால் விடுறான். நீங்க அவனை அடிச்சு துவைச்சு காய போட்டீங்கன்னா ஆளாளுக்கு 1 மேடம் Yes. லிப் டு லிப் என்ன என்ன ஆச்சு உங்களுக்குலாம்? ஓ டீ வேணுமா? அது நாங்க இங்க விக்கிறது இல்லங்க, அங்கதான் விக்கிறது. மாட்னா உனக்கு குங்ஃபு தெரியுமாமே? யார் சாமி அது? கராத்தே எல்லாம் தெரியுமாமே? அவர் இந்த ஊர்ல இல்ல சாமி. பெரிய பிஸ்தாவாமே. எது இந்த பாதாம் பிஸ்தாவா? ஏய் கம்பெல்லாம் சுத்த தெரியும்னு சொன்னியா மணி? நமக்கு எதுக்கு காட்ட வம்பு, எனக்கு கணக்கே சரியா வராது. ஏய் பொம்பளை கிட்ட தான் வீரத்தை காட்டுவியா? உங்கள யார் சாமி பொம்பளை? இத பாருங்க, நீங்க சண்டையில வரக்கூடாது. நான் மாலை போட்டுட்டேன், நான் மாலை போட்டுட்டேன். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார், நான் எம் தர்மராஜன் எஸ்டேட்ல இருந்து பேசுறேன். அதான் எம் தர்மராஜன், அவரோட பொண்ணு வெண்ணிலா பேசுறேன். இங்க எங்க எஸ்டேட்ல 4-5 ரவுடிங்க சேர்ந்து ஒரு அப்பாவிய போட்டு அடி 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 அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க சீக்கிரம் இங்க வந்தீங்கன்னா அந்த ரவுடிங்களை அள்ளி போட்டுட்டு போயிடலாம், அந்த அப்பாவியும் காப்பாத்திடலாம். Hello, is it Nankam Hospital? Yeah, right. Do you have an ambulance? Why not? Could you please send it? Where? M Dharmarajan Estate. Okay, madam. Thank you. Hello, M Dharmarajan. இல்ல உங்க அப்பா. அப்பா, உங்க மேனேஜர் நான்கம் ஹாஸ்பிடல்ல அடிபட்டு படுத்துக்காரு. அநேகமா இன்னைக்கு ராத்திரியே ஊரை விட்டுட்டு ஓடி போயிடுவாரு. சீக்கிரம் வேற மேனேஜரை தேடி அலைங்க சார். எங்கம்மா கேச்சுங்க? அதோ அங்க. சார் எங்களுக்கு தெரியாது சார், அந்த மேடம் தான் சார் எங்களை அடிக்க சொன்னாங்க. அதே மேடம் தான் எங்களுக்கு போன் பண்ணி உங்களை பிடிக்க சொன்னாங்க. வாடா. எங்கம்மா பேசிட்டு? அதோ மேடம் லிப் டு லிப்பா? இல்ல முட்டிக்கு முட்டி போடா. ஆளாளுக்கு ஒண்ணு தரேன்னு சொன்னது ஆளுக்கு ஒரு போலீஸா தானா? இதான் போடா. மணிகண்டா, என் கம்பெனில மேனேஜரா சேர்ந்தவங்க எல்லாம் 3 நாள் கூட தாக்கு பிடிச்சது இல்ல. புத்திசாலிங்க. நீ 30 நாள் தாக்கு பிடிச்சிருக்க. இது பெரிய சாதனை. இது சாதனை இல்ல சார், வேதனை. ஏதோ ஒண்ணு நீங்க வேதனையோட போச்சு. உசுர் மட்டும் ஒட்டிட்டு இருக்கு. நாளைக்கு என் பொண்ணு அதையும் எடுத்துருவா. தயவு பண்ணி இந்த பணத்தை எடுத்துட்டு வெளியூர் எங்கேயா போய் வியாபாரம் பண்ணி போயிச்சுக்கப்பா. இந்த மணிகண்ட மாலையை போட்டு வாக்கு கொடுத்துட்டான், மாத்த மாட்டான். மாத்துன்னு மாத்திருக்காங்க 4 பேர். இந்த கவுண்டர்ல ஞாபகம் வச்சிருக்கேன், மாற மாட்டேங்கிறிய. நான் எதுக்கு சார் மாற? முடியல இல்ல, போயிட்டேன். போக சார், நீங்க சரியில்லை. இவ்வளவு பெரிய பேண்டேஜ் சுத்தி இருக்கட, ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சா? பிஸ்கட்டா? அல்பம். து. ஏன் உங்களுக்கு பிடிக்காதா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கங்க சவ் வீக் இருக்க, ஒரு சாத்துக்குடி வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சா? கடவுளான அடிபட்டு இருக்க, ஒரு ஆரஞ்சு வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சா? எலும்பெல்லாம் அடிபட்டு ரொம்ப வீக்கா இருக்கட, கொஞ்சம் குளுக்கோஸ் வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சா? நீங்க சரியில்லை சார். ஆனா என் பழைய முதலாளி இப்படி இல்ல. என்ன என் வேலை போன காரணம் நர்ஸ் அவங்க இல்ல, எனக்கு நர்ஸ் முதல்ல தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க பண்ணு. நாய்வால நிறுத்த முடியாதுங்கிறது கரெக்டா. நான் எப்போ இந்த விஷயத்தை பத்தி பேச வந்தாலும் இவன் வாயை திறக்க விட மாட்டேங்கிறான். சுண்டு அடிபட்டு இருக்கு, யாருமே கவனிக்கல. நர்ஸ், இதுக்கு ஒரு